எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே, எல்லா வீட்லயும் நான்வெஜ் அப்படி கம்மன்னு வாசனை தூக்கும். ஆனா எங்க வீட்டுல வந்து நான்வெஜ் இல்லைங்க. இன்னைக்கு வந்து ஏன்னு பாத்தீங்கன்னா எங்க மாமனார் வந்து ஓம் சக்தி கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க அரிசி எடுத்துட்டு வருவாங்க. அந்த அரிசியில நம்ம சாதம் வடிச்சு சாமிக்கு படைச்சிட்டு அவங்க சாப்பிட்ற வரைக்கும் நான்வெஜ் வந்து நாங்க எடுக்க கூடாது. அதுக்கப்புறம் தான் நாங்க நான்வெஜ் எடுத்து சாப்பிட போறோம். 1 வீக் கிட்டத்தட்ட 1 வீக் வந்து நாங்க சாப்பிடல. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 days 3 days ஒன்ஸ் வந்து நாங்க நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டுருவோம், நான்வெஜ் ஃபேமிலி. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 வீக்கா சாப்பிடல. பரவாயில்ல, சாமிக்காக தான் வந்து அப்படி இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு சண்டே வந்து நாளைக்கு தான் வரப்போகுது. நாளைக்கு தான் நாங்க நான்வெஜ் எடுப்போம்னு நினைக்கிறோம். உங்க வீட்டுல நீங்க என்ன நான்வெஜ் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஆள் நம்ம வீடியோல வந்திருக்காரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, எவ்வளவு கியூட்டா இருக்குது பாருங்க. நாய்க்குட்டி தூங்குது. இங்க பாருங்க நாய்க்குட்டி புதுசா எடுத்துட்டு வந்திருக்கோம். அது இன்னைக்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா கிட்ட போயிடும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா காட்டுக்கு போறோம் நாங்கள் காட்டுக்கு போறோம். ஆமாங்க, எங்க வீட்டுக்கு மேலேயே வந்து காடு இருக்குது. எங்க மாமியார் வந்து ஆடு பிடிச்சுன்னு போய்க்கிறாங்க மேய்க்கிறதுக்காக. ஸோ இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால பசங்களுக்கு ஒரு பிக்னிக் மாதிரி, ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிக்னிக், அதனால அங்க போலான்னு இருக்கிறோம். வாங்க போலாம். நீங்களும் வந்து அப்படியே பாக்குவீங்க. காட்டுக்கு போறதுக்காக நாங்க என்னெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பாருங்க, சரிதா? லைட்டா பசி எடுத்தது என்ன சாப்பிடறதுக்காக வாழைப்பழம், அடுத்தது வந்து வாட்டர் பாட்டில் தண்ணி, இன்னொரு ஒரு ஆயுதமும் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது என்னன்ட்டு. ஷூட்டிங். நாங்க ஷூட்டிங் தான் சொல்லுவோம். அங்க ஏதாவது வந்துச்சு அப்படின்னா டைம் பாஸ்க்கு ஒரு ஜாலியா இருக்கிறதுக்காக அப்படியே கல்லு வச்சு அப்படியே இழுக்கிறதுக்காக இது எடுத்துன்னு போறோம். சரி வாங்க இப்போ காட்டுக்கு போய் பார்க்கலாம். வாங்க 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 காட்டுக்கு போலாம். வாங்க வாட்டுக்கு போலாம். சரி சரி பாங்க. இதுதாங்க எங்க வீடு. வீடு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காடு. செம்மல்ல வீடு. அந்த பக்கம் காடு, இந்த பக்கம் ரோடு. பாத்து ஏறணும் பாருங்க. இங்கேயே ஒரு பெரிய பாறை இருக்குது பாருங்க. ஏறி சட்டுப்பிள்ளைய நான் பிடிக்கிறேன். என்னது? பாருங்க. பாத்துப்பாங்க சேட்ட, பாத்துப்பா. ஓரமா போ. இது பாருங்க, இந்த செடி பேரு ஐ திங்க் நந்தி வட்டாம் பூ செடின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா எங்க கல்யாணத்தோட மாலையில இருந்ததுங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது. ஆனா இப்பவுமே இந்த செடி வந்து எங்கேயாவது ஒரு இடத்துலனா கூட எங்க வீட்டை சுத்தி இருக்கும். இதை பார்க்கும் போது அப்படியே எங்க கல்யாண நாள் ஞாபகம் வருங்க. சரி போலாமா? பாருங்க. காளானா? காளான். இங்க பாருங்க, காளானை கண்டுபிடிச்சிட்டான் தர்ஷித். ஆனா இது வந்து சாப்பிட்ற காளான் இல்ல, இது சாணி காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஊர்ல வந்து சாணி காளான்னு சொல்லுவாங்க. புடுங்க. பாருங்க கோடை மாதிரி. இது வந்து சாணி காளான்னு சொல்லுவாங்க. இது பம்ப் செட் வச்சுக்கிறேங்க. சரி வாங்க நம்ம போலாம். சரி பார்த்து போ. எதுக்கு பயம்? இருடி மூக்கி வலி. எப்பா ஒரு வழியா இந்த பள்ளத்துல இருந்து மேட்டுக்கு வந்துட்டோங்க. மேல இருக்கோம். பாத்தீமோ? பார்த்து ஃபுல்லா இது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சு பிள்ளைங்க. பார்த்து
அதான் கொல்லியெல்லாங்கிற மஞ்சள் பிள்ளை. ஓ ஓ ஓ ஓ பார்த்துட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு மேலே இருக்கிற காடு செம்மையாக இருக்குல்ல? ஆ ஆமாம், இது கீழே தான், இன்னும் மேலெல்லாம் இருக்கு. உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கே மூச்சு வாங்குதுங்க. பார்த்துப்படி. ஆ ஆ இது பார்க்கறதுக்கு உளுள் செடி மாதிரியே இருக்குது. என்னது இது? என்ன துவர மாதிரியே தெரியுது. என்ன பண்ணுது? பார்த்து பாருங்க, ஆடு மேயுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகலான்னு ஒரு பிளானில் இருக்கிறோம். வழி வந்து இந்த பக்கம் தான், ஃபுல்லாக வந்து இந்த மஞ்சள் பில்லு மறைச்சின்னு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும், ஏன்னா இந்த சைடு மலம்பாம்பெல்லாம் இருக்கு. வா போலாமா? உச்சாவா மூக்கி. பார்த்து இடிச்சுன்னு போத வளர்க்குது. ஏய், எங்க அந்த பக்கம் போற? இங்க ஒரு காரக்காய் செடி இருந்துச்சு, எங்க சைட்ல விளக்கி விட்டு போ. பாத்துடி முக்கிய, இதுதான் காரக்காய் செடி. இதுதான் காரக்காய் செடிங்க. வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், சிட்டில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. முள்ளா இருக்கும். இதுல வந்து ஆரஞ்சு கலர்ல குண்டு குண்டா பழம் வைக்கும். ஃபுல்லா பழுத்துச்சு அப்படின்னா பேரிச்சம்பழம் கலர்ல இருக்குங்க, நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நட்டமுட்டி. இந்த செடி பேரு நட்டமுட்டி செடி. இந்த தலையை வந்து இது ஒரு இலைய அறுத்து நீங்க சுருட்டி எண்ணெயில ஊத்தி விளக்குல பத்த வச்சிங்கன்னா நல்லா எரியும். பச்சை தலையவே வச்சிங்கன்னா எரியும். இது வந்து எதுவும் நல்லதுக்கு, வீட்டுக்கு நல்லதுக்குன்னு சொல்லுவாங்க. பண்ணுச்சு. இரு, இங்க பாருங்க தொடப்பம் பாருங்க, பூந்தொடப்பம். சரி, பார்த்து போடி. என் சின்ன பையனால நடக்க முடியலைங்க, அதனால நான் தூக்கின்னு வந்து நிக்கிறேன். தொடப்பம் பாரு சேட்டு, எவ்வளவு தொடப்பங்குதோ. அறுக்கலாம் போலக்குது. அப்படிங்கப்ப ஒரு கத்திக்கு மேல வரும் போலக்குதே. இங்க பாருங்க தொடப்பம் எவ்வளவு இருக்குது பாருங்க. கொஞ்சம் பிளாக்கா தெரியுது பாருங்க. இதெல்லாம் இது எல்லாம் வந்து தொடப்பம். இதெல்லாம் அறுத்து காய வச்சு அந்த லைட்டா முள்ளா இருக்கிறத தட்டிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குதுன்ட்டு. இதெல்லாம் சிட்டியில் இருக்கிறவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம் வில்லேஜில். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது தொடப்பன்ட்டு. உங்களுக்கு நான் ஒரு தொடப்பம் அதாவது ஒரு கத்தை தொடப்பம் அறுத்து நான் உங்களுக்கு மொத்தமாக காமிக்கிறேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க இருக்கிறதுலே டேஞ்சரான ஒரு செடி இதுதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தலையை நம்ம தொட்டோம் அப்படின்னா நமிச்சல் பயங்கரமா எடுக்கும். அப்படி சொரிஞ்சு சொரியாசிஸே வந்துருங்க, அந்த அளவுக்கு பயங்கரமான தலை இது. இந்த செடியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பூனைக்காசல் தலைன்னு சொல்லுவோம் நாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுகிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கணும். இதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம புடுங்கி போட்டோம்னா நல்லா இருக்கும். கல்லுல நசுக்கி விட்டுறணும், கைப்படாம நசுக்கி விட்டுறணுங்க, ஏன்னா இது ரொம்ப டேஞ்சர். கையில் படாம அறுத்து வச்சுக்க, நல்லா நெக்குன முளமுளன்னு வரும். அரைச்சி கட்டி எழுந்துச்சு நம்ம உடம்புல கட்டி அத்தி இப்படி அந்த முகரை விட்டுட்டு சுத்தி
சுத்தியும் போட்டு அமுத்தி விட்டட்டா அப்படியே அந்த கட்டி அப்படியே அமுந்துடும். பாருங்க, இது டேஞ்சரான செடின்னு சொன்னோம். ஆனா இதுலயும் வந்து ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இந்த செடி அதான் கைப்படாம முடிஞ்ச அளவுக்கு தலையை அறுத்து நல்லா நைஸா தண்ணி ஊத்தி அரைச்சி நம்ம உடம்புல கட்டி எங்க இருந்தாலும் சரி கட்டி மாதிரி வந்துச்சுன்னா அந்த கட்டியை சுத்தி நம்ம வச்சோம்னா அதுதான் ஒரு ஸ்பெஷலான ஒரு மருந்து. இதுக்கு கட்டிக்கான ஒரு ஸ்பெஷல் மருந்து இதாங்க. எனக்கு கூட தெரியாது, எங்க மாமியார் தான் சொன்னாங்க. உனக்கு தெரியுமா? சரி, ஓகே. ஆடெல்லாம் நல்லா மேயுது. மழை வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சையாக இருக்குது. ஆடு மேயறதுக்கெல்லாம் மேவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இதே வெயில் காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். பன்னெண்டு மணி ஆயிடுச்சுங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து சவுண்டு கேட்குது. தண்ணியா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, பச்சை பசேல்னு எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. மழை வந்ததுனால தான் இப்படி. மழை வரலன்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போய் தான் இருக்கும். இங்கே பாருங்க, ஒரு பனைமரம் பச்சையாக பார்க்குறதே பெரிய அதிசயமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக நல்லா பச்சையாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா குருவி கூடு கட்டி இருக்குது. இங்கே பாருங்க, ஹைட்டு கம்மியாக இருக்குது. இங்கே சந்தில் பாருங்க, சந்தில் கட்டியிருக்கு. இது பாறை வந்து பார்த்திங்கன்னா ஹைட் கம்மியாக இருக்குது. பாறை கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் இன்னும் மேலே டாப்பில் கூட தெரிஞ்சுக்கும். அழகாக குருவி கூடு கட்டியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் தண்ணி. இந்த பாறையில் வந்து குழியாக இருக்கிறதுனால மழை தண்ணியெல்லாம் அப்படியே தேங்கி இருக்குது. அதை கிட்ட போய் பார்த்துட்டு வரலாம். நீங்கள் இங்கே இருங்க. நீ இங்கே ஏறி முக்கி, இங்கே ஏறி. பார்த்துட்டி இப்படி வாடி, நிதானமா. இங்கே பிடி அம்மாவை. இங்கே பாருங்க அப்படியே எப்படி இருக்குதோ, சாய்வாக இருக்குது. பயமாக இருக்குது நடக்கிறதுக்கே. இங்கே பாருங்க, ஃபுல்லாக பாசை பிடிச்சின்னுக்குது பச்சையாக. பேப்பர் இது இருக்கிறது தெரிஞ்சிருந்தா பேப்பர் எடுத்துன்னு வந்து கப்பல் விட்டு இருந்துக்கலாம், விளையாடி இருந்துக்கலாம். தண்ணி இங்கே குழி இருக்கிறதுனால மழை தண்ணியெல்லாம் அப்படியே தேங்கி இருக்குது. வெயில் காஞ்சிச்சின்னா காய அப்படியே சுண்டிடும். பாருங்க, இதுதான் எங்கள் பக்கத்து வீடு. இது இந்த பிங்க் கலர் எங்கள் வீடு. காற்று அழகாக அடிக்குது. இந்த மாதிரி ஹைட்டில் மலை மேலே குட்டை மேலே ஏறி நின்று நல்லா காற்று அடிக்கும் போது இப்படி கையை நீட்டின்னு கத்துங்க. அது வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு ஹாப்பி. நீங்களும் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாய்க்குட்டியும் வந்து எங்கள் குட்டியை சுற்றி பார்க்க வந்திருக்கு. பாருங்க, படுத்தாச்சு. தர்ஷித் படுத்தாச்சு. நீ ஏன் படுக்கிறியா? படு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இந்த பாறை சந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சஞ்செடி முளைச்சிருக்குது. பாறை தான் சுற்றி பாறை இருந்தாலும் இங்கே மண் இருக்குது. இந்த மண்ணில் முளைச்சுன்னு இருக்குதுங்க ஈச்சஞ்செடி. இது காற்று பாருங்க எவ்வளோ அழகாக வருதா. சூப்பர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டைம் 1 மணி ஆச்சு. 12 மணிக்கு வந்தோம், இப்போ 1 மணி ஆச்சு. பசிக்குதுன்றாங்க, காலையில் பூரி சாப்பிட்டது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பலாம். தொடப்பை வந்து பார்த்திங்கன்னா அறுக்கலான்னு நினச்சேன். ஆனால் அது வந்து இப்போ தான் பிஞ்சின்னு சொன்னாங்க. அதனால் அடுத்த டைமுக்கு நான் அறுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இந்த தொடப்பை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த 2 தொடப்பத்தையும் பாருங்க, அப்படியே லைட் எல்லோ கலரில் அப்படியே பழுத்த மாதிரி இருக்கு. இதுதான் வந்து நம்ம அறுக்கிறதுக்கான ஸ்டேஜ். பாருங்க, நல்லா பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, இதெல்லாம் வந்து பச்சை கலரில் இருக்குது. இது பாருங்க, இது வந்து பச்சை கலரில் இருக்கு. இந்த தொடப்பம் நம்ம முன்ன பார்த்தது வந்து லைட் எல்லோ கலர் பழுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற தொடப்பத்தை தான் அறுக்கணுமா, அதுதான் முத்தின தொடப்பம். இது வந்து பிஞ்சு, இது வந்து காய வச்சாலும் அப்படியே தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து நானுமே தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த டைம் வந்து நம்ம அறுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இந்த செடியை பாருங்க.
கிட்ட கூட காமிக்கிறேன் பாருங்க. இது என்ன செடின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ரவுண்ட் ரவுண்டா இருக்கு இலை, முள்ளு முள்ளாவும் இருக்குது. இது என்ன செடின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். சொல்லு இப்ப பாய் சொல்லு.